ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. முதல்ல உங்கள் எல்லாருக்குமே இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ கிறிஸ்மஸை வீட்டில் எல்லாரும் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த ஸ்பெஷலான அக்கேஷனில் ஒரு ஸ்பெஷலான டீமோட தான் உங்கள் எல்லாரும் மீட் பண்ண வந்திருக்கேன். ஷாம் சிங்காராய் இந்த படத்தினுடைய டீமில் நம்ம இன்னைக்கு இந்த படத்தில் லீட் ரோல் ப்ளே பண்ணியிருக்கக்கூடிய நானி அண்ட் சாய் பல்லவி இவங்களை தான் மீட் பண்ண போகிறோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த படம் உருவான விதத்தை பற்றியும் இந்த படத்தில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ வணக்கம் நானி அண்ட் சாய் பல்லவி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன். என்னுடைய முதல் கேள்வியை பார்த்தீங்க அப்படின்னா படத்தினுடைய ட்ரெய்லர் தெலுங்குல பார்த்தோம், ரொம்ப பெரிய நல்ல வரவேற்பு. ஷாம் சிங்காராய் கண்டிப்பா இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரசிகர்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய ட்ரீட்டா அமைய போகுது இல்லையா? தெலுங்குல வந்து ஃபர்ஸ்ட் டீசர் வரும்போதே நம்ம வந்து ஒரு ஏதோ இந்த ஷாம் சிங்காராயோட ஒரு கிளிப் மட்டும் போட்டு கடைசியில் மட்டும் இன்னொரு கேரக்டர் வாசுவோடது காட்டியிருந்தாங்க. பட் இப்போ ட்ரெய்லர் வரும்போது இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்ஸ் அதை வந்து இன்டர்ட்வைன் ஆகி அது காட்டுறது போது எல்லாருமே கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆனாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய ட்ரீட்டா அமைய போகுது. ஸோ அதை பற்றி சொல்லுங்க. அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் இட்ஸ் a script which has that kind of a story which had a possibility to perform and do different get-ups like that. So and the reaction was great for the trailer in Telugu. It is amazing. Everyone is waiting for 24th. And I am really looking forward for the Tamil release also because நிறைய years from the time I did my Tamil films. So I did Veppam, I did Kalyanam and all that. After that I took a break because I understood that any film will not suit all languages. Just because we do Telugu film doesn't mean we release in Tamil. Correct. So that's why after that only film I regretted not releasing in Tamil is Jersey because a lot of Tamil people watched Jersey and loved it. ஸோ இந்த கதையை கேட்கும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? ஏன்னா ஒரு வித்தியாசமான கதை, அதே மாதிரி இதில் நடிச்ச அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு? எஸ்பெஷலி சாய் பல்லவி நீங்க சொல்லுங்க. சின்ன வயசுலேருந்தே நமக்கெல்லாம் மகாபாரதா ராமாயணம் எல்லாம் படிக்கும்போது நம்மளும் யோசிச்சு பார்ப்போம்ல, ஒரு டைம் யோசிச்சு தானே பார்க்க முடியும். பட் சினிமாவில் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நம்மளுக்கு தெரியும். பட் அது நம்மளுக்கு வருமாங்கிறது அது தெரியாதுல்ல. இந்த டைம் கேட்டு அதுவும் வந்து இந்த கேரக்டர் ப்ளே ஒரு மீனிங் இருக்கணும்ல அந்த கேரக்டர் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இதெல்லாம் கரெக்டாக வந்த மாதிரி இருந்துச்சு. சரி, வாட்ஸ் a வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினச்சி. ஸோ நானி, ஷாம் சிங்காராய் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேரக்டர் ரொம்பவே பவர்ஃபுல்லான கேரக்டர். அதே மாதிரி இந்த கேரக்டரில் உங்களுக்கு உள்ளே வந்த உடனே எப்படி ஃபீல் ஆச்சு? இந்த கேரக்டருக்குள்ளே அடாப்ட் பண்ணும்போது எந்த மாதிரியான ஒரு அனுபவங்கள் உங்களுக்கு கொடுத்துச்சு? அது எனக்கு when I heard script itself I felt it. Okay. That this is me, that I could see few scripts you can see yourself, few scripts you can't see yourself. You will see it through the process. Like after by the end of the film you will completely own it and then you become that character. Sham was not like that. From the beginning when they narrated the story I could see myself and even on the set when I went to the location I felt this is me. சாய் பல்லவி, நானி அவர்களோட நடிச்சிருக்கீங்க. ஸோ இந்த ஃபீலிங் எப்படி இருந்துச்சு? இந்த ஷாம் சிங்காராய் படத்தில் நடித்த அனுபவங்கள் along with மிஸ்டர் நானி நீங்க சொல்லுங்க. They didn't have any reference story of it or anything because it's not two period also. It's not like King's time or anything like that. It is 1969 only. And all the art department, costume, Neerja art department, Amina, all of them did a lot of homework to create the setup and costumes and everything. So as actors, we just had to follow the script because everyone when team is fully clear about what they are doing, our job becomes very easy. We just need to concentrate on the emotion of the characters and all. So it was not hard for me at all. நம்மளுக்கு எப்போவுமே ஒரு ஐடியா இருக்கும் படிக்கும்போது இந்த கேரக்டர் இப்படி ப்ளே பண்ணலாம், வெக்கம்னா நம்மளுக்கு இப்படியெல்லாம் வெக்கம் வரணும், கோவம்னா இந்த மாதிரி கோவம் வரணும், நம்மளே ஒரு மீட்டர் செட் பண்ணி வச்சுருப்போம்ல. பட் இந்த டைம் போகும்போது டிரெக்டர் வேற ஒன்று வச்சுருந்தாங்க மைண்டில். அது கிராக் பண்ணி ரெண்டு பேருமே ஒரு நியூட்ரல் கிரவுண்டில் வந்து அங்கேருந்து அதை பண்ணுற ப்ராசஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நம்ம இமீடியட்டாவோ பழைய காலத்து படம்னா இப்படி பண்ணும் அந்த மாதிரி ஒரு எனக்கே ஒன்று வந்துச்சா மைண்டில். சரி, அதெல்லாம் பிரேக் பண்ணி கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணலான்ட்டு எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த இவருக்கு வந்து இவர் தான் டைட்டிலர் கேரக்டர் தோ ஷாம் சிங்காராய். ஸோ அதில் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ண முடியுமோ, ஏன்னா ஏதோ இந்த மாதிரி மீசெல்லாம் வச்சுட்டு
எவ்வளோ ஒரு மெஜஸ்டிக்காக இருந்து அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா. நம்மளும் மெஜஸ்டிக்காக இருக்கணும்ல, நம்மளும் அப்படி ஏதாவது கத்தி ஏதாவது இதெல்லாம் பண்ணணும்ல உள்ள ஒரு வெறி இருக்கும். பட் ஒன்றும் பண்ண முடியாது. கிரெடிட்ஸ் எல்லாமே வந்து காஸ்டியூம் டிசைனர் நம்ம நீர்ஜா கோனா, அவினாஷ் அவர் தான் செட் டிபார்ட்மெண்ட், அண்ட் சானு சார். அவர் வந்து லைட் பண்ண விதமே வந்து எதில் வந்து இந்த பொண்ணு ரொம்ப அழகாக தெரியும் யோசிச்சு இங்கே இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆவாங்க, இந்த பக்கம் ஷிஃப்ட். நான் நினச்சி இவ்வளோ கஷ்டமா, அவ்வளோ பண்ணாங்க. திஸ் வாஸ் நாட் அன் ஈஸி ஜாப். அண்ட் எனக்கு எப்பவுமே 5 நிமிஷம் ஆகும் கேரவான்குள்ளே ஏறி டக்குன்னு இறங்கி வந்துடுவேன். துணி ஏதாவது எப்படி பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன். சடனாக இதுக்கு இவ்வளோலாம் நேரம் எடுத்தோடனே எனக்கு அதே ஒரு பெரிய ப்ராசஸ். ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன். எல்லா ஆக்டர்ஸும் வந்து இவ்வளோ மெனக்கெட்டு இதெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்கல்ல, அது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது ஒரு லுக் கொண்டு வர்றதுக்கு. ஸோ பட் அது நடிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்த உடனே ஒரு நம்புற ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல, அது இந்த படத்தில் டிரெக்டர் எல்லாருமே சேர்ந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அடுத்த கேள்வி மிஸ்டர் நானி அவர்களுக்கு. ஸோ ஒவ்வொரு படமுமே வித்தியாசமாக படுறீங்க. ஸோ இந்த ஷாம் சிங்காரராய் இந்த படத்தினுடைய கதையை சேலஞ்ச் பண்ணீங்களா, இல்லை ஆஸ் யூஷுவல் என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்குமோ அது மாதிரி நீங்கள் பண்ணீங்களா? நாட் சேலஞ்சிங். But you know, when you hear a script, you know there are few portions which only if you pull it off, the film will work. So I used to have that little tension before we shoot those scenes, because I'm worried about will it come like we imagine? Will it look like that? And it's just not me. Everything has to fall in place for it to come like that. So there are few moments in Sham which are my favorite moments, and I think when we did it, only I knew that it was working, and completely we were bang on with the emotion of it, and the same feeling continued. Today we are just a week away from release, and I'm super duper confident and happy. ஸோ அடுத்த கேள்வி ஷாய் பல்லவி உங்களுக்கு தான். ஏன்னா ஃபிலிமோடைய அந்த ட்ரைலர், டீசர், போஸ்டர்ஸ் எல்லாமே நாங்கள் பார்க்கும்போது கூட காஸ்டியூம்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தினுடைய காஸ்டியூம்காக நிறைய செலவு பண்ணீங்களோ? காஸ்டியூம்ஸ் ரொம்பவே ஆச்சு. ஏன்னா எங்களுக்கு மட்டும் இல்லை, ஜூனியர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சடனாக ஒரு நாள் நானும் அம்மா உட்காந்துட்டு இருக்கோம், பார்த்தா அந்த பனாரஸ் சாரியெல்லாம் அவங்களுக்கு கொடுத்ததே. ஐ வாஸ் திங்கிங் இது நம்ம வேறு ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு கூட போடலாம்ல, அந்த அளவுக்கு சும்மா எக்ஸ்ட்ரா சைடில் நின்றுட்டு இருக்கிறவங்களுக்கு கூட கொடுத்தாங்க. அது அவ்வளோ ஆத்தென்டிக்காக இருந்துச்சு. இந்த படத்தில் நடிக்கும்போது ரொம்ப கஷ்டமான ஒரு சீக்வன்ஸ் அப்படின்னா ஏதாவது ஒன்று இருந்துச்சா, இல்லை அப்பா இந்த சீக்வனை எப்படா நான் முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஏதாவது ஒரு மூமெண்ட் இருக்கா உங்களுக்கு இந்த ஷாம் சிங்காரராய் படத்தில்? ஷேர் பண்ணிட்டீங்க. எங்கள் 2 பேரோட கேரக்டரோட கடைசி சீன் மாதிரி எது இருக்கோ அதுதான் வந்து என்னோட ஃபேவரட் சீன். அது இப்போ ஐ வுட் சே. ஆனால் பிரச்சனை என்ன, அதுதான் ஃபர்ஸ்ட் சீனை நாங்கள் ஷூட் பண்ணோம். அதனால சுத்தமாக தெரியல என்ன நடந்துச்சு, ஒண்ணுமே தெரியாம அந்த சீனுக்கு என்ன ஒரு 100% 2 பேரால கொடுக்க முடியுமோ, that is what I did. And I think shooting reverse actually, like we started with that scene which comes the last of our scene, but I think that's the highlight of the film now. நானி படத்துல ஒரு ரொமான்டிக் பாயா பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா இந்த ஷாம் சிங்காரராய் படத்துல பார்த்தீங்க அப்படின்னா 3 ஹீரோயின்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களோட அந்த சீக்வென்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? அது ரொம்ப அது ரொமான்டிக்னு கூட யூ டோன்ட் ஈவன் நோ இட்ஸ் ரொமான்டிக். அது நமக்கு ஒரு கான்ஷியஸாக இருந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, அது ஒரு ப்ராக்கெட்டில் போட்டால் மட்டும்தான் அது வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். பட் இப்போ நான் யோசிச்சு பார்த்தா ரொமான்டிக்காக என்ன இருக்குது? Even such romantic scenes, I think we'll be discussing like friends, and we will not be like oh, this is a romantic scene or anything. We will only be thinking about what's looking good done, is the emotion coming out very well, and we will be discussing continuously, you do this, I'll do this and all that, and then we'll check the monitor and we'll think that is it working or is it working not. So it's happens in such a professional space. இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது தொடணும் ஏதாவது பண்ணனா ஓ ஹோல்ட் மை ஸ்கேப்புலா யா ஹோல்ட் மை ஷோல்டர் அண்ட் இட் becomes more like ரெண்டு பேரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுனால ஒண்ணுமே. But we are happy that doesn't show on screen. முன்னாடி வரைக்கும் it becomes ஒரு ஸ்டெப் டு ஸ்டெப் ப்ராசஸ், எப்படி அதை அங்க அழகா கொண்டு வரணுங்கிறது தான் வந்து ஒரு விஷயமா யோசிச்சோம். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ரொமான்டிக் சீன்ஸ் அப்படி எனக்கு யோசிச்சா கூட அப்படி யோசனையே வரமாட்டேங்குது. ஸோ ஷாம் சிங்காரராய் இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக உருவாகி இருக்கு. ஸோ இந்த படம் அதாவது ஏற்கனவே ப்ரீவியஸாக பண்ண படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் உருவாகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கும். ஸோ அந்த விஷயங்களை பற்றி சொல்லுங்கள். அப்போ ஆக்சுவலி இதை விட என்ன, அப்போல்லாம் வந்து கமர்ஷியலாக நம்ம ஒரு நார்மலாக சொல்லுவோம்ல ஹீரோயின் ரோல் மட்டுமே அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கிற மாதிரி. ஸோ ஐ வாஸ் திங்கிங் ஓகே நம்ம அந்த மாதிரி ரோல் பண்ணி பார்த்து எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார்க்கலாம். செட்டில் வந்தோன்னா ஐயோ நம்ம இப்போ சும்மா உட்காந்துருக்கோமே,
நம்ம ஏன் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறோம், சீனை நம்ம இப்படி நின்றுட்டு இருக்கோமே, ஏதாவது சொல்லணுமே நம்ம, அந்த மாதிரி ஒன்று உள்ளே தோணிகிட்டே இருக்குமா, அது யாரு கூட ஷேர் பண்ணனே தெரியாது, போய் ஹீரோ கையில் போய் சொல்லிட வேண்டியதான். அவ்வளோ ஃப்ரெண்ட்லி. அவர்கிட்டே போய் சொல்லுவேன், எனக்கு இங்கே உட்காந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒன்றுமே இந்த சீனில் நான் பண்ண மாட்டேன்றேன், எனக்கு ஏதோ பண்ணணும்னு தோணுது, நீங்கள் இப்படி பேச எனக்கு திருப்பி இப்படி சொல்லணும்னு தோணுதுன்னா த ஹோல் டைம் ஸோ பேஷண்ட், அவ்வளோ அன்பாக சரி இல்லை பல்லவி எனக்கு புரியுது நீ என்ன சொல்கிறேன்ட்டு, எனக்கு தெரியுது, அடுத்த படத்தில் நம்ம வேறு மாதிரி ஒன்று பண்ணுவோம் பாரு, அப்போவே 3-4 years ago. ஐ திங்க் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டான ரோல்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கமர்ஷியல் ஃபிலிமில் பண்ணுறதே ரொம்ப அரிய வாய்ப்பு தான். ஆனால் உங்களுக்கு இந்த ஷாம் சிங்காரராய் படத்தில் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ இதை எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க, அந்த விஷயங்களை பற்றி சொல்லுங்கள். அந்த படம்ல that film we had only 30% of screen time together. For us. This is we have 60% of screen time together. We should do 100%. மிஸ்டர் நானி, நீங்கள் என்னதான் தெலுங்கு சினிமாவில் நடித்தாலும், தெலுங்கு சினிமாவில் அதிகமான படங்கள் கொடுத்தாலும், தமிழ் சினிமாவில் உங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு முறையும் தமிழ் மக்களை சந்திக்கும் போது அந்த லவ், அவங்க கொடுக்கக்கூடிய அந்த அன்பு, இதெல்லாம் உங்களை எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்குது? எனக்கு சத்தியமாக தெரியாது why that much of a lot of people. I remember instances where a lot of people told me that I look like a Tamil boy. Like I feel there are a lot of people who told me I look like one of their own. After Nani, there was a lot of love. This was in 2013. At that time, I used to come a lot for shooting Aha Kalyanam to Chennai. Lot more people than in Hyderabad airport, in Chennai airport, used to come to me for picture or something, and they used to talk to me like even some elder ladies and all. They used to come and they used to talk to me like they're talking to their own son. So it used to feel so good, and everybody knows I'm a huge fan. Even in Telugu, even in some Telugu function, who is your favorite actor? I say Kamal sir or Rajni sir. So all Telugu people know that about me. சாய் பல்லவி கிட்ட தான் இந்த கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மேக்கப்புக்கும் சாய் பல்லவிக்கு சம்மதமே இல்லாத மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் அப்படியே நோ மேக்கப்பில் தான் இருப்பாங்க. ஏன் அந்த அதிகமாக மேக்கப்லாம் போட்டு நடிச்சிங்க அப்படின்னா அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கா உங்களுக்கு? தெரியல, ஜெனரலாக டிரெக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் கேட்பாங்க, கொஞ்சம் போடுறீங்களா ஏதாவது ட்ரை பண்ணலாம், நானும் ஓகே ட்ரை பண்ணலான்னு சொல்லி உட்காருவேன். பிகாஸ் அவங்க ஒரு கேரக்டர் யோசிச்சு வச்சிருப்பாங்க, அதுக்கு கொஞ்சம் ஏதாவது பண்ணணும்னு நினைப்பாங்கல்ல. ஒரு 5 நிமிஷம் நடிச்சப்பறம் இல்லை எல்லாம் கழட்டிட்டு வாங்க, உங்களை மாதிரி இல்லை எல்லாத்தையுமே எடுத்துருங்க அப்படிம்பாங்க. சில பாட்டுக்கெல்லாம் நம்ம ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்போம், அப்போ நம்ம யோசிப்போம், ஏன்னா கோஸ்டார் அவ்வளோ நல்லா ஆடிருப்பாங்கல்ல, நம்ம தெரியுவோமா இல்லையா அப்படின்ட்டு. பட் சம்டைம்ஸ் அவங்க அப்ரிஷியேட் பண்ணும்போது ஓ பரவாயில்ல சந்தோஷம் அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் நம்ம ஒரு கேரக்டராக ஒரு நடிக்கும்போது ஃபஸ்ட்டு டான்ஸ்னால தான் இதுக்கா அந்த மாதிரி எல்லாம் வந்து யாராவது கேட்கும்போது, நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு 2-3 இன்டர்வியூஸில் கேட்டாங்க, நீங்கள் பல்லவி வந்து டான்ஸ்னால தான் இந்த ரோலுக்கு எடுத்தீங்களா இல்லை இந்த ரோல்னால அதனால டான்ஸ் அதில் போட்டிங்களா அப்படின்ட்டு. ஸோ அப்போ மட்டும் கொஞ்சம் தோணும். பட் யாராவது காம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா டான்ஸ் பற்றி, அப்போது வேற என்ன வேணும்? சின்ன வயசுலேருந்தே இல்லை, ஸ்கூலெல்லாம் வந்து டான்ஸ் ஆடி வின் பண்ணியிருக்கேன். பட் ஒரு இந்த நம்ம விளையாட்டு பிரபுதேவா அதுலலாம் வின் பண்ணலையா, மேபி அதுக்கு கடவுள் இப்போ எனக்கு இந்த வழியில கொடுக்குறாங்களோ. சாய் பல்லவி பாத்தீங்க அப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல நல்லா நடிச்சிட்டாங்க அப்படின்னு யாராவது காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா உடனே ஐயே அப்படின்னு வெக்கப்படுறீங்களா? நிறைய வெக்கமான மூமெண்ட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணலாம் போலயே உங்களை. அது சீனுக்கு நடுவுல இந்த மாதிரி ஏதாவது பண்ணா கூட அப்படியே ஸ்லோவா ரெட் ஆகும். நானி அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்கள் நேச்சுரல் ஸ்டார் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா அவருடைய நடிப்பே ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். என்னோட கேள்வி என்னன்னா, நீங்கள் இயல்பாகவே யதார்த்தமாக தான் இருப்பீங்களா, ரொம்ப நேச்சுரலாக தான் இருப்பீங்களா? See, natural they call me. They've started. Yeah, no. They've started me call. See, I don't like the prefix of some calling some star and all that. But because I have accepted this because it didn't come from a random one night just because someone wanted to put. It didn't come from. Always initially they used to call me natural actor. They used to call me. So the fans on social media and all, they started calling me natural star. So I felt like it's some love on it, some form of love that they are calling me. So I didn't want to, make a fuss about it. But also because initial few films, I selected few stories which were very. I did a remake of in Telugu initially in 2010. Vanilla Kabaddi Kulu remake I did, and there was this rom-com blockbuster Ala Modlain. All those films were a very natural, like a boy next door kind of a films. So that they started calling me that natural. But I have done few very dramatic films where I am not very natural. So actor means you need to do all kinds of things.
But yeah, the tag happened in that way. பட் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு when you actually நீங்க அந்த தமிழ்ல அல்ல நீங்க அந்த மாதிரி when because it also comes with a challenge நேச்சுரலாவே நீங்க ஒரு 2-3 படம் பண்ணி எல்லாரும் அதை அப்ரிஷியேட் பண்ணி அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணதுனால உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து was that another thing where you were thinking ஐயோ இதுல நான் கொஞ்சம் overboard போயிட்டா அந்த பயம் I will go with the film. I will go with the mood of it. That is just a tag. That's just a name they have given me with love. I'll not let them stop me or bind me for what I am supposed to be doing. With the if it is a script where you see Bale Bale Magadve. Okay, it is a comedy. I am like non-stop. I'm a cartoon. I'm like a goofy character. I am like that because that script I can't be subtle there. I need to be loud there. Okay, that's what the genre of the film is. So I'll go with the genre of the film. It doesn't matter. And actually, in fact, if someone is calling you something, I think you will want to run away from it. Right? You want to break it. You don't want it longer. So that controlling us from doing what we want to is, I don't think. Nice. Is about your performance, how your process of are you a spontaneous actor, are you doing given me 3 options no actually இந்த மூணுல எதுன்னு கேட்டிருந்தீங்கல்ல மூணுமே நான் ஒரு டைம் ஒரு படத்துக்கு நான் பண்ணிருப்பேன் சில படத்துக்கு வந்து எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மொமெண்ட்ல நான் எப்படி அது நமக்கு லவ்னா ஒரு இது யோசிச்சு வரலாம் அந்த கேரக்டர்ல எப்படின்ட்டு சில ரோல்ஸ் எல்லாம் வந்து எனக்கு நம்ம நார்மலாவே ப்ரெக்னென்ட் உமன் எப்படி இருப்பாங்க இல்லை இந்த கேரக்டரில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு வீட்டில் எப்படி இருப்பாங்க சில விஷயம்லாம் யோசிக்கும் போது கொஞ்சம் இடிக்கும் ஏன்னா நம்ம நார்மலாக பார்த்து வளர்ந்த படத்தோட இமேஜினேஷனே தான் எனக்கு வருமா ஸோ அந்த படத்துலலாம் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் போகிறதுல வந்து ஐ எண்ட் அப் டூயிங் த சேம் திங் ஒன்லி ஸோ அங்கே போயிட்டு டிரெக்டரோட இன்புட் எடுத்துப்பேன் அங்கே வந்து ஆக்டர்ஸ் கிட்ட இருந்து எனர்ஜி எடுத்துப்பேன் ஸோ ஒன்று அங்கே வந்து ஐ கன்ஸ்ட்ரக்ட் த கேரக்டர் இன் த செட்ஸ் ஸோ ஒரு படத்துக்கும் அந்த மாதிரி மாறும் எந்த இடத்துல என்னால் யோசிக்க முடியுதோ அந்த இடத்துல நான் ப்ரிப்பேர் பண்ணி depends on the director's process also. ஸோ எந்த இடத்துல என்னால் அது முடியாதோ where I need help in constructing a character அப்போ I go ahead and look for help. ஸோ படம் ஷாம் சிங்காரராய் வெற்றிகரமாக பார்த்தீங்க அப்படின்னு எடுத்து முடிச்சிருக்காங்க நிறைய பேர் படம் பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் வரும் இல்லையா ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய ஒப்பீனியனில் இல்லை உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸை உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி பார்க்குறீங்க இட் இஸ் நைஸ் ஏன்னா இஃப் there is someone who has a better idea than you have Adi, you're making your character better, the film better, everything better. So I always love conversations where we talk about the film, how to make it better because நம்ம சும்மா இல்ல நமக்கு என்ன வரும் ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவ் வச்சு நம்ம யாருமே இந்த இடத்துல இல்ல எல்லாரும் what is the best for the film for the character when it's said, and particularly when it is in films sometimes when somebody is coming up with some silly thing or something then you might be worried about discussing with them. But when the actors are sensible, when everyone technicians are sensible, in fact the discussions really add up to the product and the end product of the film. Yeah. So thank you Sai Pallavi and Nani இந்த படம் ஷாம் சிங்காரராய் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படின்னு நம்மளுடைய என்டையர் வேந்தர் டிவி சார்பா வாழ்த்துக்களை சொல்லிடுறோம். ஸோ கண்டிப்பா இன்னைக்கு நீங்க நம்மளுடைய ஷோ பார்த்துருப்பீங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு ஷோல மீட் பண்றேன். தட்ஸ் மீ ராம்குமார் சைனிங் ஆஃப்.